நெஞ்சு வலிக்குது. இல்லம்மா, உங்களுக்கு நெஞ்சில வலி இல்லை, மனசுலதான் வலி. உங்க அம்மாவுக்கு மனசுல ஏதோ ஒரு துன்பம் ஆழமா பாஞ்சிருக்கு. ஏமா, எதை நினைச்சு நீங்க இப்படி வேதனைப்படுறீங்க? என்னம்மா சொல்லுங்க. அவங்களுக்கு வேற என்ன வேதனை? எல்லாம் உங்க பிள்ளை கல்யாணத்தை பத்தி தான் இருக்கும். அவ்வளவுதானா? பார்வதி அம்மா, கவலையே படாதீங்க. இனிமே உங்க புள்ள கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, ஊர் வீட்டு கல்யாணம். அதுவும் எப்ப? வர்ற மாசம் முதல் முகூர்த்தத்திலே கல்யாணம். சுற்றுப்பட்டு 10 கிராமத்துக்கும் பத்திரிக்கை வச்சிருவோண்டா. டாக்டர் அம்மா, நீங்க தான் 4 எழுத்து கூட படிச்சிருக்கீங்க. செல்லையா கல்யாண பத்திரிக்கை எப்படி இருக்கணும் நீங்க தான் மாதிரி எழுதி கொடுக்கணும். செல்லையா தம்பி, அத அப்படியே நாளைக்கே கூடலூர் அச்சா ஆபீஸ்ல கொடுத்துருங்க, அச்சிருச்சுவாங்க. மாஸ்டர் போனாலும் அவர் தொடங்குற வேலையை முடிச்சாகும். அந்த செல்லையாவை எப்படி கொள்றது? இதோ நான் தயாரா வந்துட்டேன். அந்த செல்லையா ஓடுற ஒத்தையடி பாதையில இந்த வெடிகுண்டுகளை வச்சிருவோம். அவன் கால் பட்டதும் அவன் செதறி போயிடுவான். என்கிட்ட கொடுங்க, நானே கொண்டு வைக்கிறேன். ஏய், நில்லு. புலி வேட்டைக்கு புள்ளிமான் தேவையில் நானே போறேன். போட மரமானது பூவாக இங்காக தாயாக என்னாலும் என்னோட நீயாக போட மரமானது பூவாக இங்காக தாயாக. கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்க கொடுக்கணுமா? எழுதியாச்சா? கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இருக்கேன், அதுக்குள்ள அவசரமா? அவசரம் எனக்கு இல்ல, ஊருக்கு. கல்யாண பத்திரிக்கையில பேனாவனால ரொம்ப நேரமா உழுதுருக்கீங்களே. ஆமா, ஒரு பேர் அடிச்சிருக்கீங்களே. ஆமா, விதைச்சது விளையாம சாதியா போச்சு. இல்ல, விளையறதுக்குள்ள அறுத்தாச்சு. போட மரமானது பூவாக இங்காக தாயாக என்னாலும் என்னோட நீயாக போட மரமானது. ஏன் என்ன வழி மறைக்கிற? உங்களுக்கு உதவி பண்ண. எனக்கு நீயே உதவி பண்ணும். நீங்க ஒரு புத்திசாலி, அதை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பாம்புக்கு கீரி மேல காதலா? பகை இல்லைன்னா ஏன் இருக்கக்கூடாது? உங்களை நான் உயிருக்குயிரா விரும்புறேன். நீ ஏதோ என்ன கேட்க வந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒண்ணு கேட்க வந்திருக்கேன், அதுவும் உங்களுக்காக. என்ன? நீங்க இந்த ஒத்தையடி பாதையில ஓடக்கூடாது. ஓஹோ, ஏன் தவறாத பயணத்தை தவற வைக்க திட்டமா? இல்ல, உங்க பயணம் தொடரணுங்கிறதுக்காகத்தான். நீங்க ஓடுற ஒத்தையடி பாதையில வெடிகுண்டுகளை வச்சிருக்காங்க, அதுல நீங்க ஓடக்கூடாது. நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. இல்லைங்க, நீங்க என்ன நம்பும்படியா நான் ஒரு ஆதாரம் காட்டுறேன். அந்த வெடிகுண்டுகளை எங்க வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு முன்னால இந்த ஒத்தையடி பாதையில நான் நடக்கிறேன். அந்த குண்டு என் மேல வெடிச்சா அப்பாவது என்ன நம்புவீங்க இல்லையா? என் மேல உனக்கு இவ்வளவு புரியும் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என் வாழ்க்கையில ஒருத்தருக்கு என் உள்ளத்தை தான் கொடுக்க முடியும், உடலை கொடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் இப்போ
உங்களுக்காக என் உடலையும் கொடுத்திருக்கேன். மாயா, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? என்னம்மா சொல்லுமா. இந்த பாதையில இன்னும் வெடிகொண்டே இருக்கு, அதுல நீங்க போக கூடாது. மாயா, உன்னை என்னால மறக்கவே முடியாதுமா. இதனால ஊர் ஜனங்களுக்கு அறிவிக்கிறது என்னன்னாக்க, கூடலூருக்கு போற ஒத்தையடி பாதையில கொள்ளக்காரங்க வெடிகுண்டுகளை புதைச்சு வச்சிருக்காங்க. அதனால ஆட்களும் ஆடு மாடுகளும் அந்த பக்கம் போக கூடாது. போனா ஆபத்துன்னு எச்சரிக்கிறோம். எங்கேயோ செஞ்ச மழையினால இங்க பாதிப்பு ஏற்பட்டுருக்கேன். டாக்டர்மா, காலையில இருந்து 10 தடவை பேசியா இருக்குமா. இவனுக்கு அப்படித்தாமா. அங்க படுக்க வைங்க. அடே, என்ன ஊரே திரண்டு வந்து இங்க படுத்துட்டு இருக்காங்க? பயங்கர கால்றாங்க. எப்படிமா இப்படி திடீர்னு? ஆத்து தண்ணியில பரவிருக்கு. அந்த தண்ணியை குடிச்சதுனால எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயோ டாக்டர்மா, நீங்க தாமா எல்லாரையும் காப்பாத்தணும். ஊர்ல ஜனத்தொகை குறைஞ்சதுன்னா பஞ்சாயத்துக்கு வருமானம் போயிடும். என்கிட்ட போதுமான மருந்து இல்லை, கூடலூர் போய் வாங்கிட்டு வரணும். நான் போய் வாங்கி தரேன், எழுதி கொடுங்க. ராஜா, நீ இருக்கும்போது எங்களுக்கு கால்ரா ஆத்து தண்ணீரியா வந்தது. நாங்க ஐயோ அந்த தண்ணியை தானே நானும் குடிச்சேன். தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உயிருக்கு ஆபத்து. ஐயோ, அப்படின்னா அந்த சுத்துப்பாதை வழியா ஓடி போய் சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு வந்துரு. செல்லையா பாதையா வேண்டாம், ஒத்தையடி பாதையில ஒரே ஓட்டம், போன ஜோர்லயே வாங்கிட்டு வரேன். ஒத்தையடி பாதையிலையா? அங்க வெடிகுண்டு வச்சிருக்குங்க. தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு உயிருக்கு ஆபத்து. நீங்க தானே சொன்னீங்க. வரேன். போகட்டும் விடுங்க, வழியில தானே வெடிகுண்டு. இங்க என் வயிற்றுக்குள்ளேயே குண்டு வெடிக்குதே. தம்பி, பாந்தி, பேரி, காப்பாத்துங்க தம்பி. பயப்படாதீங்க, அதுதான் மருந்து வாங்க போறேன். சீக்கிரம் வந்துடுறேன். தம்பி, ஐயோ என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? இந்தாங்க மருந்து. ஐயோ என்னாச்சுங்க? அந்த ஒத்தடி பாதையில வச்சு வெடிகுண்டு வெடிச்சிருச்சுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல ஊரை காப்பாத்துங்க. அதற்காக நாங்க எந்த குரூப் பிளட் வேணும்னாலும் தர தயாரா இருக்கும். நம்ம பேங்க்ல நிறைய இருக்கு. அவரை கவனிச்சுக்கோங்க சார். செல்லையா எங்க பொது சொத்து.
அவரை குணப்படுத்துறது எங்க கடமை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வரேன் சார். வணக்கம். டாக்டர்மா வாங்கம்மா. நீங்க எப்ப வருவீங்க ஒண்ணுதான் ஊர் ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க செல்லையா தம்பிக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? கவலைப்படாதீங்க. கூடலூர் ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெஷல் வார்டுல சேர்த்திருக்கேன். இப்ப சுகமாயிட்டு வராது. அம்மா அவன் எந்த வார்டுல இருக்கான்னு சொல்லுங்கம்மா. செல்லையாவை பார்க்கணும் போல இருக்குமா. தேவையில்லை, கூடவே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க ஒண்ணு சொல்லிவிட்டாங்க. என்னம்மா? அவர் கல்யாணத்தை குறிப்பிட்ட தேதியிலேயே நடத்தணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே, நடத்திட்டா போச்சு. விரும்மாண்டி குறிப்பிட்ட தேதியில முகூர்த்த கால நாளைய கட்டிட வேண்டியதுதான். இல்லையாடா பழத்தை ஏடா எடுங்க? என் பையனுக்கு எடுத்துட்டு போறேன். உனக்கு ஏடா பையன்? நீ பிறந்ததே தப்பு. போடா. உள்ளூர்காரன் வந்துட்டு நீயே எப்படி நேரம் கழிச்சு வந்தா எப்படியா? பொண்டாட்டிய முன்னாடி உட்காரு, பின்னாடி உட்காரு. விரும்பாண்டி எல்லாம் சரியா? பொண்ணை ரெடி பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு எல்லாமே நான் தான், மாப்பிள்ளைய தவிர. இன்ஸ்பெக்டர் சாரா, வாங்க சார். என்ன சார் இங்கேயும் கேஸ் பிடிக்க வந்துட்டீங்களா? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கொள்ளக்காரனே பிடிச்சு கொடுத்தாச்சு இல்லையா? அந்த சேவைக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பா நான் அவர் கல்யாணத்துல கலந்துட்டு மரியாதை செலுத்த வந்திருக்கேன். பேஷா கலந்துங்க சார். போகும்போது மறக்காம மொய் எழுதிட்டு போங்க சார். வாங்க வாங்க வாங்க. ஐயரே, மூட்டத்தை நேரம் ஆயிட்டு இந்த மாப்பிள்ளை காணவே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மாவும் பிள்ளையும் நேரத்துக்கு வந்துருவாங்க. சரிம்மா, நேரம் ஓடிட்டு இருக்க. என்ன பண்றது? பிரேக் போட்டு நிறுத்துறது. ஐயரே, எங்க செல்லையா நேரம் தவறாம ஓடுறவன். அதுல ஒண்ணும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். நீங்க உங்க மந்திரத்தை சந்தேகம் இல்லாம சொல்லுங்க போதும். சரி சரி, உன்னையாவது கூப்பிடுங்க. உட்கார வேண்டாம், நேரம் ஓடிட்டு இருக்கு. ஐயர் அவசரப்படுறத பார்த்தா இவரே பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவார் போட்டு. நான் பஞ்சாயத்துங்க, மன்னிக்கணும். பொண்ணை கூட்டு வாங்க. நம்ம ஊர் எண்ணெய்க்கார பவளக்குடி தாண்டா வழிஞ்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெயை கழுவி விட்டுட்டு கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பட்டை கட்ட உடனே காணாத கண்ட மாதிரி அழுகிறானுங்க. ஊரு குத்தி உள்ள விட்டு ரொம்ப சொல்லப்படாது, நல்லாவே தான் இருக்கா. இங்க ஏண்டா வர்றாரு? பஞ்சாயத்து கணக்கு சரியில்லைன்னு பாக்க வர்றாரா? வாங்கடா. ஐயா நமஸ்காரம். வணக்கம். வாங்க வாங்க. I am president of பஞ்சாயத்து in this ஊரு. ஐயா எப்படி வந்தீங்க? நடந்தா வந்த? தெரியுமே. நீங்க நடந்து வந்த முதல் ஊர் எங்க மலையோரா தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஒத்தையடி பாதையில உங்க ஜீப் வராதுன்னு எனக்கு தெரியுமே. செல்லையா மாதிரி ஒரு சேவை வீரன் இருக்கிற ஊருக்கு நடந்தன உருண்டே வரலாம். கோயிலை சுத்தி உருண்டு கொடுக்கறது இல்லையா, அது மாதிரி. ஐயா, குப்பையா கிடந்த எங்க ஊரை செல்லையா கோபுரமாக்கிட்டான்னு சொல்றீங்க. வாங்க 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 உட்காருங்க. சாதாரண சேரு, என்ன சேர்மன் ஆக்கிட்டீங்கன்னா மாத்திடுவேன். பார்க்கலாம். ஆமா, எங்க செல்லையா காணோம்? இன்னும் ஹாஸ்பிட்டல் வரலையா? வந்துருவாரு. ஐயா மாப்பிள்ள வந்தாச்சுங்க. ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் தாங்க மாட்டேன். பாலிசாமி தம்பி, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். உன் தங்கச்சியை என் பிள்ளைக்கு கொடுத்து அவமானத்தை காப்பாத்தப்பா. பார்வதி அம்மா, செல்லையா மேல எனக்கு பக்தி இருக்குமா, ஆனா தங்கச்சி மேல பாசம் இருக்கே. என்ன மன்னிச்சிருங்கம்மா.
இந்த ஊர் நன்மைக்காகத்தானே என் புள்ள அவன் காரை இழந்தான். வைத்தியரையா, அவன் மானத்தை காக்க உங்க பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுக்க கூடாதா? உங்க பிள்ளைக்கு கொடுக்க என் பொண்ணுக்கு ஒண்ணும் குறை இல்லையம்மா. இந்த ஊர் ஆம்பளைங்க யாருகிட்டையும் என் மனசை பறிகொடுக்கிறது இல்லேன்னு நான் சத்தியம் பண்ணேன். அந்த சத்தியத்தை இப்ப நான் மீற போறேன். இந்த ஊர் பெண்கள் எல்லாம் என்ன மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உங்க கால்ல மண்டியிட்டு கும்பிடணுமா? எங்க ஊருக்காக நீங்க எவ்வளவோ சேவை பண்ணிருக்கீங்க. அதையெல்லாம் விட இப்ப நீங்க செய்ய போற சேவை இருக்கே, அதுதான்மா பெரிய சேவை. நீங்க சத்தியம் பண்ண இந்த மாதாமண்ணே உங்களை மனசார வாழ்த்துமா, மனசார வாழ்த்து. ஊருக்கு கால் கொடுத்த சொல்லையா ஒரு உதாரணமான தபார ஊழியர். அவருக்கு தோல் கொடுத்த டாக்டர் பௌர்ணமியோ காந்தி சொன்ன சேவையின் சின்னம். என் புள்ள மரத்தை காப்பாத்திட்டீங்கம்மா. கால் இல்லாத என் பிள்ளைக்கு காலா வந்துட்டீங்கம்மா. கால் வச்சு கவலைப்படாதீங்கம்மா. இல்லையா, நல்ல சம்பளத்துல நகரத்துல ஒரு வேலை நான் உனக்கு வாங்கி தரேன். கட்ட போட்டாலும் என்னால இன்னும் வேகமா நடக்க முடியும். இந்த ஊரை விட்டு போய் உயர்ந்த சம்பளம் எனக்கு வேண்டாம். இந்த ஊருக்கே நான் காலா இருக்க ஆசைப்படுறேன். எனக்கு என் 2 திரும்ப கிடைக்க சிபாரிசு பண்ண கிடைக்கும். கண்டிப்பா சிபாரிசு பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், இப்ப நீ நேரம் தான் வராம தாலி கட்டணும். மகாராஜா போடுங்க.